என் மீது ஆசை இல்லாவிட்டாலும் மகளை யாராவது ஒரு ஆள் விட்டு வர சொல்லி பார்த்து விட்டு போயிருக்கலாம். ஓடியா சாபம் அளித்தார். எதற்காக உனக்கு சாபம் அளித்தார்? அதை எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். வருகின்றேன். மகளால் பங்கப்பட்டதாலே உங்கள் மக்களால் பாடுவாங்க மேலே மாமனார் மகளை பார்க்க வந்தபோது அவர் மகளை பார்க்க வந்து பங்கப்பட்டதால் எனக்கு மக்களால் என் மக்களால் பங்கப்பட வேண்டும் என்று எனக்கு பெருத்த சாபம் தந்து விட்டாரா? ஐயப்பலராயன் சாபத்தாலே மலராயன் சாபத்தாலே இந்த மட்டிலே நான் பட்ட இலகவே என் கூட இருந்து நீ என்ன யோசனை கேட்டா? ஐயா உலகில் இதனை நீக்க ஒருவரால் ஆகாதப்பா கலகமே இதுவே நல்ல காலம் கழிச்சுடுவாயே. நந்திகேஸ்வரா, ஒரு காலத்தில் அந்த தண்டாள் ஆகிய பிரம்மதேவனும் என்னிடத்தில் வந்து வரம் பெற்றுக் கொண்டு நான் அண்ணவனால் பட்டம் பாடும் கெட்ட கேடும் கண்ணெதிரே என்னை பார்த்திருந்தும் இந்த சாபம் எப்படி தீரும் என்று கேட்கின்றாயே? சாபம் என்பது
பூர்த்தியும் விட்டதில்லை. ஆயினால் உன்னை இத்துடன் விட்டு போறது நல்லது, நல்ல காலம் என்று எண்ணி காலம் கழித்து வருவாய் நந்தி தேவா. நான் தான் ஆசாரவாசலை காத்துக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையாகப்பட்டதாவது என் பிள்ளையானவனானது ஒரு கல்விச்சாலையை சேர்த்து அவன் நல்ல கல்வியை பயின்று வர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை கொண்டு தனது பிள்ளையாகிய இளைய பிள்ளையை அழைக்க இளைய பிள்ளை தருவார். அவரு பச்சை மலையாளத்திலிருந்து வந்துக்கிறாராம். பச்சை மலையாளம், காஞ்ச மலையாளம், தேஞ்ச மலையாளம் போல பாதில் வந்துக்கிறாரு சிசி புள்ள எடுப்பாரு. ஆமா, ஐயோ சொல்லி விட்டாதான் தெரியும், சொல்லி விட்டாதான் தெரியும். ஒரு முதல் வாய்ப்பை காக்கக்கூடிய ஆசார வாசலை காக்கக்கூடிய நந்திதேவன் இருக்கின்றாரு. அண்ணாருடைய மகன் மூத்த பிள்ளை என்று விளக்கம் என்கிற புரிந்து மற்ற விளக்கம். பட்டவர் ஏதோ அதிசீக்கிரம் ஆயிட்டிருக்கின்றார். ஓ நனா, ஆமா சிம்மாசனம் ஒன்று போடுங்கப்பா. ஒரு சண்டைய சரணம் போடு.
தந்தையே, பிள்ளைகளோடு வளாகத்துக்கு விளையாட சென்ற என்னை அதிசீக்கிரம் அழைத்த காரணம் என்ன? சற்று தெரிவிப்ப தந்தையே. மகனே, தன் பாதமாக ஆனா தந்தையே, சென்று பல வித்தைகள் எல்லாம் கற்று வந்துள்ளேன். உங்களிடத்தை காட்டுறேன், பாருங்க. ஆனா தந்தையே, அமர்கள் உங்களிடம் நான் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமா தெரிவிக்கிறது ஐயா. எவ்வளவு ஆசையோடு அழைத்து வந்தவுடன் தந்தையான சற்று என்னும் அறியாமல் ஒரு குட்டி சேத்தான் கொண்டு வந்து என் கண் முன் பரிகம் செய்தாயா? சமாசத்தை காட்டுறாய். அவதரித்து குருமனாய் அவதரித்து கோலும் கை திரிந்து பாலும் பயமும் இருந்தால் பகலில் வீடு தங்காமல் ஜெகமல வாய்க்கால் சிறிதா சாபத்தை ஆனால் தந்தையே
வேளாண்மை புதுரை சேர்ந்த ஏழுமலை எப்படி ஏழுமலை என்று சொல்லக்கூடிய அன்னார் இதோ அத்தை கணவருக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட காணியை 101 அண்ணா உடம்புல வீரமத காணி இருந்து அத்தையோட கணவர் இதோ இளையபிள்ளாக வேடமை வந்திருக்காங்க கொடுக்கப்பட்ட காணி 101 உடம்பத்திலே வீரமத காணி உயிரின்று இன்று போல் என்று வாழ தெரியாம செய்துவிட்டேன். அதற்கு பேர் பெற்ற சாபமா? ஆனால் சண்டை எடுத்தது மைந்தன் பரிகாசம். சண்டை எடுத்தது மைந்தன் பரிகாசம். தெரியாம செய்துவிட்டேன். அதற்கு பேர் பெற்ற தருவன் தருந்தவா? பெரிய கண்டால மரியாதை செய்யாத.
இந்த சாபம் எல்லாம் வந்து சேரும். சிவபெருமான் எடுத்த வீரபத்திரனாலே மறந்த உங்கள் குலதெய்வமாய் இருப்பாய் பிள்ளையே இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகாது ஆகிலும் கால்வாயினவருக்கு இல்லையோ எல்லைப்புறத்தில் இருக்கும் குருத்தனது முடிப்பணிந்து அரசனால் ஆழ்வாய் கால்வாயினருக்கு மன்னார் வயதனாலும் என்னோட குறும்பி பரிகாசம் சேர்த்திட்டாய் குருமநாயம் வழங்கணும் இனி ஒரு காலம் உனது கால்வாய்க்கு ஆடு மேய்த்து காலம் காய்த்து வருவாய் சிவபெருமான் நின்று எடுத்த வீரபத்திர சாமி வருவார் அப்போது உனக்கு தேவையான வரத்தை வாங்கிக்கொள் அந்த சிவனை ஓய்ப்பதற்கு ஆமா இதுதான் சரி நேரம். அப்படி இருந்த போதிலும் சிவ சாமான்களை சேவை செய்து விட்டாய். ஆமாங்க அந்த யாகத்தை பூர்த்தி செய்கின்ற அப்படி இன்று ஜார் சிறு காவல் புரிய வேண்டும் அல்லவா? யாகத்தை தொடங்கலாமா? தொடங்குங்களா?